உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லவர் தானா? நரகம் போகாம பரலோகத்துக்கு கூட்டி போறவர் நல்லவர் தானே? ஹலோ, நல்லவர். கர்த்தர் நல்லவர். இன்னொரு விதத்துல அவர் நல்லவர். இந்த பூமியில நரகம் போல ஒரு வாழ்க்கையை வாழாம பரலோகம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நல்ல புத்திமதிகளை இந்த பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கிறார். நல்லவர் தானா? இன்றைக்கு நீங்கள் சுற்றிலுமாய் மக்களுடைய நடவடிக்கையை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். பிரசங்கி புஸ்தகத்துல எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதுபோல இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒரு மாயான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? மற்ற உலகத்தார் கவனிக்கல, நீங்க கவனிக்கலாம் அல்லவா? இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு மாயான வாழ்க்கை. பெரிய அதிகாரிகளா மந்திரிகளா இருக்கிறாங்க, நிறைய பணம் சேர்க்கிறாங்க, நிறைய பேர் மக்களை ஆள்றாங்க, அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பேர் அடிமை வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க போறது நரகம் போவாங்க. அப்ப இவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு மாயான வாழ்க்கை இல்லை. அந்த காலங்கள்ல அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரர், அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க அப்படி கேட்டபோது அந்த ஆள் சொன்னாங்க, இன்னும் $1 அதிகமா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா $1 இல்லை, இன்னும் இதை வச்சிருக்கிறத போல இன்னும் இவ்வளவு சொத்து அதிகமா சேர்த்தா கூட நீ பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியாது. அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாயானதல்ல. இங்கே இந்த உலகத்திலே நிறைய ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான். பெரிய மந்திரிகளாக இருந்து ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி ஏழை எளியவர்களிருந்து பிடிக்கி சொத்து சேர்த்து அவங்க பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அப்புறம் ஆஸ்பத்திரிகள் என்னெல்லாம் செஞ்சு அதுல கொஞ்சம் சம்பாதிக்கும். இவ்வளவு செய்தார்களே பரலோகம் போகிறார்களா? இல்லையே. இந்த உலக வாழ்க்கை, இந்த மக்களுடைய வாழ்க்கை மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் கவனிக்கவில்லையா? இதெல்லாம் ஞானி யோசித்து பார்த்துட்டு தான் இந்த உலக வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொன்னான். அதை நன்றாக குறிப்பாக எழுதியிருக்கிறான். சூரியனுக்கு கீழே மனுஷர் படும் பிரயாசம் எல்லாம் மாயாயிருக்கிறது. ஆனா சூரியனுக்கு மேலே அங்கே தேவனை பார்த்தால் இந்த மாயான வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்று அட்லீஸ்ட் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ மரிக்கிற நாள்ல என்கிட்ட பரலோகத்துக்கு வந்துருங்க,
நான் இன்னும் சில ஆலோசனை தர்றேன். அந்த ஆலோசனையெல்லாம் இந்த வாழ்க்கை புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறேன், பைபிளில் எழுதி கொடுத்துருக்கேன். அதை நீ கவனித்து நீ அதன்படி நடப்பாயானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீ பரலோகம் போல இங்கேயும் வாழலாம் என்று சொல்லுகிறார். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பரலோகம் போல இருக்கலாம். அது ரொம்ப உண்மைங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது ஒரு பரலோகத்தோடைய ஒரு துண்டு நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறது, ஒரு பீஸ். பரலோகத்தோட ஒரு பீஸ் நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா அநேக விசுவாசிகளும் கூட இந்த உலகத்தாரை போலவே வாழ வேண்டும் என்று அவங்க அவர் மாதிரி நான் வாழணுங்க அப்படின்னு உலகத்து மனுஷனை கணக்கு வச்சுக்கிறாங்க. அது போல வாழ்கிறதாக நினைத்து தேவன் கொடுத்த இந்த பரலோகத்தை, அவங்க இருதயத்தில் இருக்க பரலோகத்தை, அவங்க இருதயத்தில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தை கெடுத்து வச்சிடுறாங்க. அதான் நான் கல்யாணம் நடத்தி வைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஏதேன் தோட்டம் போல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு இப்ப ஆரம்பிக்கிறாரு. ஆதாம் ஏவாளுக்கு எப்படி ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரோ அதுபோல கல்யாணத்தப்பெல்லாம் ஏதேன் தோட்டம் போல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. காப்பாத்திக்கங்க, வெளியே போயிடாதீங்க. ஏதேன் தோட்டத்தை காப்பாத்திக்கங்க. ஏதேன் தோட்டம் பரலோகம் போல. இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலே ஒரு பரலோகம் இருக்கிறது. அதை நம்ம கெடுத்துக்கிட்டு நரகம் போல ஆக்கிட்டா அது ரொம்ப வருத்தம். பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டதுனால நரகம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கூட பரலோகம் போயிருவீங்க, ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இங்கேயும் பரலோகம் போல வாழலாம்ல அப்படி சொல்றாரு. இந்த ரட்சிக்கப்படுறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. அது எவ்வளவு சுலபம் தெரியுமா? இன்றைக்கு இந்த ரட்சிப்பை பற்றி அது எவ்வளவு சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் பரலோகம் போல வாழலாம் என்றும் இன்று நான் உங்களுக்கு பைபிளில் இருந்து சில வார்த்தைகளை எடுத்து சொல்லி காட்ட விரும்புகிறேன். பாருங்க, இந்த ரட்சிப்பு எவ்வளவு சுலபம் என்றும், இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க எப்படி பரலோகம் போல வாழலாம்னு உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை பைபிளில் இருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன். இங்க பாருங்க, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டாங்க? ஏதாவது விபச்சாரம் பண்ணாங்களா? ஏதாவது திருடினாங்களா? யார அடிச்சு உதைச்சாங்களா? இல்ல கெட்ட வார்த்தை பேசிட்டு கிடந்தாங்களா? பாருங்க, அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் செய்த ஒரே பாவம், கர்த்தர் நீர் எனக்கு எஜமானா இருக்க வேண்டிய அவசியம், தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நானே என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த இன்னொருத்தர் இல்ல, அவன் எனக்கு தலைவரா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் செய்த ஒரே பாவம், செய்ய முடிஞ்சதால. ஏன்னா அங்க வேற பாவம், விபச்சாரம்லாம் பண்ண முடியாது, வேசித்தனம் பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. என்ன செய்யறது? லஞ்சம் வாங்க முடியுமா? ஊழல் பண்ண முடியுமா? எங்கேயாவது போய் எவ்வளவு பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அவன் செய்த ஒரே பாவம், கர்த்தர் எனக்கு தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அதாவது இன்னொருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவன் நல்லா ஆளா தெரியும், இவன் பின்னாடி கூட போயிருவேன். அப்படியானால் ரட்சிப்பை ஆதாம் இழந்த போது அவன் என்ன செய்தான்? கர்த்தர் எனக்கு தலைவராக இருக்க வேண்டியதில்லை, நானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுகிறேன். இந்த ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான். கர்த்தர் சொல்லி இருந்தாரு, நீ என்னுடைய சார்பா பூமியை ஆண்டுக்கணும், என்னுடைய சார்பா பூமியை ஆண்டுக்கணும். அவனுக்கு பூமியில இருக்க சகல நன்மையை அனுபவிக்கிறதுக்கு
பெரிதாக்கி பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல ஒரு பரலோகம் போல மாற்ற அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிகாரம்னா அவனுக்கு எல்லா பலனும் இருக்குன்னு அர்த்தம். ஆசீர்வதித்தார்னு சொன்னா எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு பலன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் கர்த்தர் எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சான். அதனால கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டான். அதுதான் பாவம். அதனால அவனுக்கு நரகமே வந்துருச்சு. குடும்ப வாழ்க்கையே நாசமா போச்சு. கடைசிக்கு நரகமே வந்துருச்சு. சரி, இப்பொழுது ஒரு கேள்வி. ஆதாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? முதல்ல விபச்சார வயசுத்தனம்லாம் பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது. அவன் என்னங்க தப்பு செஞ்சான்? கர்த்தர் வேண்டான்னு சொன்னான். அதனால கர்த்தரை விட்டு நரகம் போறவன் ஆயிட்டான். இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு வேணுமா? இந்த பாவத்தை அறிக்கை பண்ண, அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும். எந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும்? நான் கேட்கிறேன், இப்ப நீங்கள் நானும் பிறந்தப்போ பாவியா பிறந்தோம். பாவி என்னதான் செய்வான்னு நினைக்கிறீங்க? பாவம் தான் செய்வான். இது என்ன ஆச்சரியமா இருக்குது? நீ இத்தனை வருஷம் பாவம் செஞ்ச, அவன் என்ன செய்வான்? அவன் நீதிமான் மட்டும்தான் நீதி செய்ய முடியும். பாவிகள் பாவம் தான் செய்வாங்க. அப்படியானால் இவன் ரட்சிக்கப்படும் போது எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி அப்படியெல்லாம் அதான் சொன்ன. அந்த பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவன் செஞ்ச ஒரே பாவம், கர்த்தர் எனக்கு தலைவராக இருக்க வேண்டாம், நான் என் வேலை என் வாழ்க்கையை நானே பார்க்கிறேன் அப்படின்னா, இப்ப அவன் மனம் திரும்பினா என்ன செய்யணும்? எந்த பாவத்தை அறிக்கை செய்யணும்? எந்த பாவத்தை விடணும்? மறுபடியும் கர்த்தரை ஆண்டவராக, இன்னுமே நீர்தாயா எனக்கு ராஜா, நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய தலைவர், நீ சொல்றபடி என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு முதல்ல கர்த்தர் என் ஆண்டவர். முதல்ல கர்த்தரை விட்டுட்டு போனவனுக்கு அவன் சரியான புத்தியில வாழணும்னா மறுபடியும் கர்த்தர்கிட்ட வரணும். நீரே என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய எஜமான், நீர் என்னுடைய தலைவர், உங்களுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழப்போகிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நீர் சொல்கிற வேலையெல்லாம் செய்து அது சொல்றாரு. மறுபடியும் பூமி ஆண்டுக அப்படிதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து போய் பிசாசுகிட்ட அதை திரும்பி கொண்டு வந்து விசுவாசிகள்கிட்ட கொடுத்து, நீ பூமியை ஆண்டுக்க, உன் குடும்பத்தை நீ ஆண்டுக்க, உன் பிள்ளை சகல காரியங்களை நீ ஆண்டுக்க அப்படிதான் சொல்ற. ஆக என்ன தேவையா இருக்கிறது? தேவை ஒன்றே, மறுபடியும் கர்த்தரின் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னா ஏதோ ஆபத்திலிருந்து காப்பாற்றுற ரட்சகர்னு மட்டும் இல்லை, ரட்சகர் தான், நரகம் போகாம ரட்சிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னா அவருடைய வார்த்தையின்படி நான் வாழப் போகிறேன், அவர் என்னை ஆளுகை செய்கிறவர். இங்க பாருங்க, இனிமேல் இயேசு என்னுடைய ஆண்டவர் சொல்றமே. இன்னைக்கு எதோ நம்முடைய ஆண்டவர்களா இருந்தாங்க, மனிதர்கள் இருந்தாங்க, பணம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது, சிலருக்கு பெருமை அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது, என்னென்னவோ அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அதை விட்டெல்லாம் வந்து இயேசு என்னுடைய ஆண்டவர்னு சொல்றான் பாருங்க, ரட்சிப்பு வந்து விடுகிறது. ரட்சிப்பு உடனடியாய் வருகிறது. ரட்சிப்பு வந்த உடனேயே அவன் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை கர்த்தர் இவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். ரைச்சஸ்னஸ், நீதிமான் என்று சொல்லுகிறார். பாவி என்ன செஞ்சான்? பாவம் தான் செஞ்சான். நீதிமான் என்ன செய்வான்? நீதி செய்வான். கழுதை மாதிரி தான் வாழும், சிங்க மாதிரி வாழும். பன்றிகள் போல சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மை மறுபடியும் புது சிருஷ்டியாக, என்னது புது சிருஷ்டியாக, பழையவர்கள் ஒழிந்தன,
எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. பழைய வாழ்க்கை இல்லப்பா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அதெல்லாம் முடிச்சு போச்சு, பழைய மனுஷன் செத்து போயிட்டான் அப்படி அவர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு பழைய மனுஷன் செத்து போயிட்டான்? சிலர் என்ன பழைய மனுஷன் கொஞ்சம் பேர் உயிரோட வச்சிருக்காங்களே என்னமோ. பழைய மனிதன் செத்து போயிட்டான் அப்படிதான் அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நான் தான் கேட்கிறேன், உங்க பழைய மனுஷன் செத்து போயிட்டாங்க, என்ன தண்டனை உங்க பழைய மனுஷனுக்கு கொடுக்கறது? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. உங்க பழைய மனுஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? அவன் எங்காத்தான தண்டனை கொடுக்க? அவன் செத்து போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு எல்லாரும் புது ஆளாதான் இருக்கீங்களா? புது சிருஷ்டி தானா? ஸ்தோத்திரம். பழைய கணக்கெல்லாம் விட்டுறணும். அவர் விட்டுட்டேன்ட்டாரு. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நீக்கினார். முதுகுக்கு பின்னாடி எரிச்சிட்டேன்றாரு. கார்மேகம் போல இருந்தா கூட உங்களை உறைந்த மழையை போல பனியை போல வெண்மையா மாத்திட்டேன்றாரு. ரத்தாம்பரம் போல இருந்தா கூட உன்னை பஞ்ச போல பனியை போல மாத்துறேன்னு சொல்லிட்டாரு, மாத்திட்டாரு. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருத்தியாக்குறார். திரும்பவும் வயது நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். நல்ல வாலிப வயதுல வாழ்க்கையை கெடுத்துட்டேன்டான்னு சொல்லி துக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம வெளியே பேச மாட்டோம். ஆனா அவருக்கு தெரியும், வாலிப வயதுல வாழ்க்கையே கெடுத்துட்டோமே அப்படின்னு. ஆனா அவர் இன்னும் அதனால வச்சிருக்கிறாரு, வயது திரும்ப வாழ வயது போலாகும், மறுபடியும் வாலிபனா வாலிப பிள்ளையா நீ கர்த்தருக்காக வாழலாம், வாய்ப்பு இருக்கிறது. சரி, அங்கே ரட்சிப்பை இழந்தது எப்போது? இயேசு எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு வேண்டாம் அப்படி போனோம். அப்ப எப்ப ரட்சிப்பு கிடைக்கிறது? மறுபடியும் கர்த்தரினுடைய ஆண்டவர், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர் அப்படி. சோ ரட்சிப்பு அவ்வளவு சுலபம். இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம சபைகள்லாம் என்ன ஆக்கிட்டாங்க, நீ எல்லா பாவத்தையும் விட்டு மறந்துட முடியாது, அந்த பாவத்தை அறிக்கை செய்ய, இந்த பாவத்தை அறிக்கை செய்ய விட்டுட்டியா, அப்புறம் ஞான ஸ்நானம் எடு, அப்பதான் நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு கோயில்ல போய் பேர் எழுதி ரெஜிஸ்டர் எழுதி அப்புறம் ஞான ஸ்நானம் கொடுத்து ஞான ஸ்நானம் எடுத்துட்டு அப்பதான் ரட்சிக்கப்படுவ அப்படி ஆக்கி விட்டாங்க. அல்லது அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஷன், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை சபை மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உண்டாக்கி விட்டார்கள். அப்படியெல்லாம் இருந்தா சிலுவை கல்லை பரலோகம் போக முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பாதாளம். ஆனா இயேசு சொன்னார், இன்று நீ என்னோட கூட பரதேசத்தில் இருப்பாய். அவனை கொண்டு போய் முதல்ல பரதேசத்தை விட்டுட்டு தான் அப்புறமேல ஒரு வேற 2 பக்கம் போக வேண்டிய போயிட்டு வந்தார். ஆக ரட்சிப்பு எவ்வளவு சுலபம் தெரியுமா? எந்த ஊர்ல, எந்த வீட்டுல, எந்த நிலைமையில யார் இருந்தாலும் இந்த உலகம், மற்ற வழிபாடுகள், மற்ற பழக்க வழக்கங்கள் இனி என்னை ஆள இடம் கொடுக்க மாட்டேன். இயேசு இனிமேல் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்த, நான் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசுவை என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரே தீர்மானம் மட்டும்தாங்க. அவன் பாவ அறிக்கையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எந்த பாவத்தை அறிக்கை பண்ண, பாவி என்ன செஞ்சு பாவம் தான் செய்வான். ஆனா இப்ப தலைமை மாறுகிறது. யார் என்னுடைய தலைவர்? இயேசு என்னுடைய தலைவர். இயேசு உங்களுடைய தலைவராய் மாறின உடனேயே ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர் உங்களை சொல்லிட்டாரு, நீங்க நீதிமான் அப்படி சொல்லிட்டாரு.
நம்ம எந்த நீதியை செஞ்சு நீதிமானானோ ஒண்ணுமே செய்யல. ஆனா உங்களை நீதிமானா ஆக்கி விட்டுட்டாரு. இது கர்த்தர் தந்த ஈவு, எ கிஃப்ட். நீதிமான் எழுதி ஒட்டிக்கலான்ட்டார், ஒட்டி வச்சுட்டார். நீ நீதிமான் அப்படி சொல்லிட்டார். சொல்லிட்டு என்னுடைய பார்வையில தானே இருக்கிற, என்னை ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர் தானே சொல்லிட்டா. இப்ப என் வார்த்தையெல்லாம் கவனி, நான் சொல்ற மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழு. இந்த பூமி, இந்த மீதி இருக்க பூமிக்குரிய வாழ்க்கையுமே பரலோகம் போல அவனுக்கு இருக்கும் அப்படி சொல்றாரு. பாருங்க, கிஃப்ட்ங்கிறதுக்கு 2 வசனமாவது நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பார்க்கலாம்? ரோமர் 5:17. ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் என்னது நீதியாகிய ஈவு, நீதியை ஈவாக கொடுக்கிறார். நீதியை இலவசம் தான். என்கிட்ட வந்துட்டே இல்ல சொல்றாரு, நீ என்கிட்ட வந்துட்டே இல்ல, இந்த உன்னை நீதிமான் ஆக்குறேன் அப்படின்னு உங்களை நீதிமான்னு சொல்லிட்டாரு. பாவங்கிற ஜெயில இருந்து உங்களை விடுதலை ஆக்கி விட்டாரு. நீ நரகம் போக வேண்டியதில்லை, நீ பரலோகம் தான்ட்டாரு. இதெல்லாம் கிஃப்ட், இது ஈவு, இலவசம். இன்னைக்கு நமக்கு நம்ம ஊர்களில் இலவசம் நிறைய இருக்குது. நாங்க ஒரு தடவை லிஸ்ட் போட்டு பார்த்து பெரிய ஆச்சரியப்பட்டோம். ஆனா இந்த இலவசத்தை யாரு மனுஷன் கொடுக்கவே முடியாது. பாதிய நீதிமான ஆக்குகிற அந்த காரியத்தை வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ஆனா நீங்க இயேசு கிட்ட வந்தீங்க, உங்களை நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்தான் எதை வேணாலும் சொல்லணும். உங்களை நீதிமான்னு சொல்லலாம், அபக்கிரமக்காரன்னு சொல்லலாம், அவர் சொன்னது. ஆனா அவரு உங்களை நீதிமான்னு சொல்லிட்டாரு. என் பிள்ளைங்க சொல்லிட்டாரு, என் குடும்பத்துல நீங்க ஒரு பிள்ளைட்டாரு. கிறிஸ்துவுடனே கூட நாம் உடன் சுதந்திர. ஓகே, ரோமர் 8:17. உடன் சுதந்திரமாமே. பாத்தீங்களா, 5:17 ஒரு வசனம் ஈவுன்னு வாசிச்சான். இந்த 8:17 தேவனுடைய குடும்பத்துல கிறிஸ்துவுடனே கூட நீங்க உடன் சுதந்திரம். அவருடைய தம்பி தங்கச்சி கணக்காக்கிட்டாரு. இதுவும் கிஃப்ட் தானா? இதை யாராவது சம்பாதிச்சீங்களா? இதுக்கு சம்பாதிக்க ஏதாவது காசு கொடுத்தீங்களா? கர்த்தருக்கு காணிக்கை எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க இப்ப நீங்க காணிக்கை கொடுப்பீங்க, கர்த்தர் மேல பிரியப்பட்டு ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு என்னுடைய கர்த்தருக்காக நான் விரும்புறபடி நான் காணிக்கை சொல்றேன் இப்ப நீங்க சொல்லலாம். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு தேவனுடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளை வர்றதுக்கு எந்த காணிக்கை யாரும் செலுத்த காசு கொடுக்க முடியாது. யாக்கோபு சொன்னானே, இந்த மனைவிக்கு 7 வருஷம் வேலை செய்யறேன்னு. அந்த மாதிரி கர்த்தருக்கு 7 வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தனும் ரட்சிப்பை வாங்கவே முடியாது. 2 மனைவிக்கு 7-14 வருஷம் வேலை செஞ்சான். பாத்தீங்களா, இந்த இயேசுநாதருக்கு ஒரு நாள் கூட நீ வேலை செய்ய வேண்டாம். அவர்கிட்ட வந்தா போதும். அவருடைய நீதிமான் சொல்ற மாத்திரம் இல்ல, தேவனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளையா கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரரா வச்சுட்டாரு. சரி, எபேசியர் 2:7-8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இது நீங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு இந்த ரட்சிப்பை வாங்கல. நீங்க வேலை செஞ்சா சம்பாதிச்சு காசு சேர்க்கலாம், வேலை செஞ்சா சம்பாதிச்சு வீடு வாங்கலாம், வேலை செஞ்சா சம்பாதிச்சு நிலம் வாங்கலாம். ஆனா ரட்சிப்பை வாங்க முடியாது. அதனால ஒரு ஈவு, இட்ஸ் a gift. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாமளா எந்த கட்டிக்காரத்தனமும் செஞ்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா நீதிமானா மாறல. ஆனா அந்த உலகம் எல்லாம் கடவுள் முன்னாடி எப்படியா
என்னென்னமோ நற்கிரியைகளை செஞ்சு பார்க்குது. தான தர்மம் பண்ணுது, ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறேங்குது, தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிணறு வெட்டி கொடுக்குறேங்குது, கரண்ட் இல்லாத ஊருக்கு கரண்ட் கொடுக்குறேங்குது. என்னென்னமோ நான் நன்மை செஞ்சு என்னது செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்னமோ செய்ய ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பரிகாரமா? அவரே நமக்காக பரிகாரம் பண்ணி இன்னைக்கு நம்ம அவரை ஏத்துக்கிட்டா அந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யுது. பாவம் மன்னிக்கப்படுகிறது, பழையவைகள் ஒழிந்தன, நாம் புதிய சிருஷ்டியானோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நீதிமானா இருக்கீங்க? அல்லேலூயா. நான் இயேசுவின் ஆண்டவர், வேற எதுவுமே இனிமே எனக்கு என்ன ஆளாது. இந்த குடிகாரத்தனை எனக்கு வேண்டாம். இந்த வழிபாடு அந்த வழிபாடு, அந்த மனுஷன் இந்த மனுஷன் இனிமே எனக்கு தலைவராக இருக்க போறதில்லை. கர்த்தருடைய ஆண்டவர், அவருடைய என்னை ஆளுகிறவர், அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஆளுகை விட்டு போனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டே திரும்பி வரணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, மனம் திரும்பி வாங்க சொல்றாரு. மனம் திரும்பி ஏட்டவா இடத்துல வாருங்கள், மனம் திரும்பி ஏட்டவா, பரலோராஜ்யம் இந்த வந்துருச்சு. நீ மனம் திரும்பின மாத்திரத்துல உனக்குள்ள ஒரு இதயத்துக்குள்ள பரலோகம் வந்து விடுகிறது. இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவாரு, இந்த ஆண்டவர் உங்களை நல்லா வைப்பாரு, இந்த ஆண்டவர் உங்களை சுகமா வைப்பாரு, இந்த ஆண்டவர் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு, இந்த ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்துல தேவையான சந்தோஷத்தை கொடுப்பாரு, இந்த ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு, இந்த ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையே பரலோகமா இருக்கும். இந்த ஆண்டவர்கிட்ட இருந்தீங்கன்னா, இந்த ஆண்டவர்கிட்ட முழு இதயத்தோட இருந்தீங்கன்னா, அதனால கேட்கிறாங்க, முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கட்டடத்துல அன்பு வருவாயாக. கொஞ்சம் குறைச்சாங்க அப்புறம் அன்பு போயிருவ, அப்புறம் மாட்டிக்கிறவடா. அப்போ புத்திமதிகள் கற்பனைகள் இருக்கு. நீ நல்லா வாழ்றதுக்கு, நீ நன்றாயிருப்பதற்கும், பூமியிலே ஒரு வாழ்நாள் விழுத்திருப்பதற்கு இப்படி செய்ய அப்படி சொல்றாரு. எங்க இந்த புத்திமதி வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அதுங்க எழுதி இருக்குதுங்க. இத வாசிக்கணும், இதை நேசிக்கணும். இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இது ஜீவ வார்த்தை. இதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள். கர்த்தரை ஆண்டவராக கொண்டவர்கள் புத்திமான்கள். ஆண்டவர்கள் வார்த்தை மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர். வேற யாரும் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாது. பணம் உங்களுடைய வாழ்க்கையை ஆளாது, உங்க புருஷன் உங்களுடைய வாழ்க்கையை ஆளல, மனைவி உங்களை ஆளல, பிள்ளைங்க உங்களை ஆளல, எந்த அதிகாரமும் உங்களை ஆளல. இந்த இயேசு உங்களுடைய ஆண்டவர். அவர் வந்து இதே சமுதாயத்தை உங்களை நல்லா அழகா நடத்துவார். ஆபத்து இல்லாத வழியில கொண்டு போவார். பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10,000 பேர் இருந்தாலும் உங்களை அணுகாது. அப்படி வாழ வைக்கிறவர், சிலுவையின் நிழலிலே பாதுகாப்புல உங்களை வைக்கிறவர். என்ன வேணும்? உள்ள சந்தோஷம் தந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் அது சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை கவனிங்கன்றாரு. என் வார்த்தையை எழுதி கொடுத்துருக்கேன், என் புத்திமதியெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், இதை கவனிக்கன்றாரு. 2 மனசு வேண்டாம். கத்தட்ட ஒரு காலு, அங்கிட்டு பிசாசுடைய காரியத்தில் ஒரு காலு, இங்கிட்ட ஒரு மனசு அங்கிட்ட ஒரு மனசு, இது வேணும் அது வேணும். இது இப்படி இருக்கிற விசுவாசிகள் மிகவும் துன்பப்படுகிறார்கள். ஏன்னா முழு இதயத்தோட கர்த்தரை தேடல. முழு இதயத்தோட வந்துட்டா அப்புறம் இந்த அசுத்தமே இருக்காது, எல்லாம் கழுவி போயிடும். இயேசு கர்த்தர் சுத்தமா கழுவி விட்டுரும், அங்க ஒண்ணு இருக்காது. முழு இதயம்